அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எடுத்து 3 நாள் ஆயிடுச்சு. இந்த வீடியோ எடுத்து அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிட்டேன். ஒரு 2 நாள் ஊர்லையே இல்லை. போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எடிட் பண்ணி போடுறேன். சாயந்தரம் இந்த துணி மடிக்கிற வேலை இருந்துச்சு. எனக்கு உலகத்திலே பிடிக்காத வேலை இது தான். ஆனால் என்ன செய்கிறது, மடித்து தானே ஆகணும். ட்ரைபாடில் கேமரா இருக்கிறத பார்த்ததுமே ஒருத்தர் கேமராவுக்கு முன்னாடி வந்துடுவார். அதில் வந்து அவன் தெரிகிறா இல்லையா, அதை பார்த்துட்டு அவராக பேசிக்கிட்டு இருப்பார். வாய்க்கு வந்தது எல்லாமேவும். ஹாய் சொல்லுங்க. ஹாய். 1 2 3. நைட்டுக்கு வந்துட்டு சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் மாவு பிசைஞ்சு வச்சுட்ருக்கேன். மதியானம் வச்சு குழம்பு இருந்துச்சு அப்படின்னா எதையாவது வச்சு ஒப்பேத்தி விட்டுறலாம். ஈவினிங் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அங்கே மாமா வீட்டுக்கு போயிடுறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ மேக்ஸிமம் ஈவினிங் அங்கே போகிறதுனால தான் அப்பப்போ எனக்கு கேப்புமே விழுந்துருது. அதுக்கப்புறம் அந்த வெயிட் லாஸ் கஞ்சி ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாமே வறுத்து வச்சுருந்தேன். மாமா வீட்டுக்கு பக்கத்தில் தான் ரைஸ் மில் இருக்குது. கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அரைச்சி வச்சுருவாங்கன்ட்டு அதையுமே எடுத்து வச்சுட்டேன். நல்லா ஸ்ட்ராங்காக டீ போட்டுட்டேன். அம்மா அன்னைக்கு காலையில் புட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க. அந்த புட்டையும் டீயையும் உட்காந்து குடிச்சிட்டு அப்படியே கிளம்பணும். அமீனுக்கு மேலே எங்கே காணோன்னு யோசிப்பீங்க. லேக் சைக்கிளிங் போயிருக்காங்க 2 பேருமே. மாமா பிள்ளைங்க அதுக்கப்புறம் சின்னம்மா பிள்ளைங்க எல்லோரும் வந்திருந்தாங்க இல்லையா, வீடியோஸில் கூட காமிச்சிருந்தேன். மதியானம் ஒரு 2 மணிக்கு கிளம்பி போச்சுங்க. ஆளுகளையே காணோம். சரி அப்படியே அங்கே வர சொல்லிட்டு நம்ம போகலாம் அப்படின்ட்டு அவங்க அத்தா கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அதனால் சோஃபா மேலே எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரப்போ எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். நானும் ஜயான் குட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக பொடி நடையாக கிளம்பிடுவோம். அங்கே போய் உட்காந்துட்டு நமக்கு வீடியோலாம் எடுக்க முடியாது. எடுக்கிற சூழ்நிலையிலையுமே அந்த வீடு இல்லை, அவங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. மதியம் மாவு பிசைஞ்சு வச்சுட்டு தான் போயிருந்தேன். இருந்தாலுமே நைட்டு சாப்பிடாமல் போகக்கூடாதுன்ட்டு விடமாட்டேன்ட்டாங்க. எனக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. அதுக்கப்புறம் மீன் குழம்பு மீனெல்லாம் பொரிச்சிட்டு சாப்பாடு நல்லா சுட சுட ஆக்கியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஸோ அன்னைக்கான ஈவினிங் வந்து அப்படி தான் போச்சு. அடுத்த ஒரு மினி விளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.